போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் 9th சயின்ஸ் டாப்பிக்கில் இயக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த இயக்கத்தில் அடுத்த ஹெட்டிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீரான வட்ட இயக்கம். ஸோ சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசுலலாம் ஓந்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓந்தானை என்ன செய்வாங்க அப்படின்னா கயிற்றுல கட்டிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சுற்றிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கைத்தை விடுவாங்க, எவன் மேலேயாவது போய் விழும், அவன் அவுட்டு. இந்த மாதிரி ஒரு விளாட்டை ஓந்தானை பிடிச்சி விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதனாலே ஒரு கதை சொல்லுவாங்க, 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகாததுக்கு ஒரே காரணம் இந்த ஓனானை இந்த மாதிரி கொடுமை பண்ணதுனால தான் 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஒரு காமெடி கூட நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஓனானை கையில் கட்டிக்கிட்டு கையை அந்த இதை அப்படியே சுற்றுவாங்க. அப்போ டக்குன்னு அந்த கைத்தை விடும் பொழுது அந்த ஓனா யார் மேலே படுதோ அவன் அவுட்டு. இப்போ யார் மேலெல்லாம் கடைசி வரைக்கும் படாமல் இருக்குது அவங்க தான் வின்னர் இப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு நீங்கள் விளையாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விளையாட்டு எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரான வட்ட இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. சீரான வட்ட இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ என்ன ஆகும், பொருள் வட்டத்தில் இயங்குது. ஸோ இந்த சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொழுது பொருளினோட திசைவேகத்தின் எண் மதிப்பு இருக்கு பார்த்தீங்களா, திசைவேகத்தின் எண் மதிப்பு மாறிலி ஆகும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இதை உங்களுக்கு படிக்கவும் சொல்லியிருக்கேன். 10th ஒரு லைன் இருந்துச்சு. ஸோ அதே பாயிண்ட் 9th வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒன்று. ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கும் பொழுது திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மாறிலி, சுழின்னு போட்டக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருங்க. மாறிலி அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் வட்டப்பாதையில் இயங்கிட்டு இருக்கும்போது அது திசைவேகத்தினுடைய எண் மதிப்பு அப்படின்னா ஆங்கிலத்தில் மேக்னிடியூட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா மாறிலி. ஓகே, ஆனால் அந்த திசைவேகத்தின் திசை இருக்கு பார்த்தீங்களா, அது மாறிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே திசைவேகத்தின் எண் மதிப்பு கான்ஸ்டன்ட், ஆனால் அந்த திசைவேகத்தினுடைய திசை இருக்கு பார்த்தீங்களா, திசை மாறிக்கொண்டே இருக்கும். இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொழுது எண் மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டன்ட், ஆனால் திசைவேகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன் மாறிக்கிட்டே இருக்கும், முதல்ல அந்த பொருள் இங்கே இருக்குது, இதான் ஓந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஓந்தான் அல்லது கல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து சுற்றுவோம். இந்த கல் முதல்ல இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே போகும், அப்புறம் இங்கே போகும். இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த கல் ஒரு சீரான வட்டப்பாதையில் இந்த மாதிரி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் சுற்றும் பொழுது அதனுடைய திசைவேகம் எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தினுடைய தொடுகோட்டின் வழியே செயல்படும். அதை தான் சொல்லியிருக்கேன். தொடுகோட்டின் வழியே நேர்கோட்டில் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொடுகோடு எதுவும் பார்த்தீங்கன்னா இதான் தொடுகோடு, ஆங்கிலத்தில் டேன்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஒரு வட்டத்துக்கு டேன்ஜென்ட் அல்லது தொடுகோடு அப்படின்னா எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த வட்டம் அப்படின்னா இது ஒரு புள்ளி வச்சுக்கணும். இந்த புள்ளியில் அப்படி இந்த புள்ளியை மட்டும் தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும், இதுதான் டேன்ஜென்ட் அப்படிம்பாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த புள்ளிக்கு டேன்ஜென்ட் வரையணும் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த அந்த வட்டத்தினுடைய அவுட்டர் லைனையும் அந்த புள்ளியும் தொட்டிட்டு போகிற மாதிரி இப்படி ஒரு லைன் வரையணும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேன்ஜென்ட் அல்லது தொடுகோடு அப்படிம்பாங்க. ஸோ அப்போது இந்த திசைவேகம் எதில் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தொடுகோட்டின் வழியே நேர்கோட்டில் இயங்குகிறது. ஸோ அப்போ என்ன செஞ்சுக்கோங்க, இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் முதல்ல இந்த கல் இங்கே இருக்கும், ரெண்டாவது இங்கே போகுமா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதே திசைவேகம் என்ன ஆகும் அப்படின்னா அதே தொடுகோட்டில் இந்த மாதிரி இயங்கும். அதுக்கப்புறம் கல் எங்கே போகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வரும்பொழுது திசைவேகம் எப்படி இயங்கும், தொடுகோடுன்னு சொல்லியிருக்காங்க, வட்டத்தோட தொடுகோடு. அப்போ இந்த தொடுகோடு அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் வரையணும். ஸோ அப்போ திசைவேகம் இப்படி மாறுது. அதுக்கப்புறம் கல் இந்த இடத்துல வருது. ஸோ கல் வரும்பொழுது டேன்ஜென்ட் லைன் இப்படி வரைகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திசைவேகத்தோட எண் மதிப்பு மாறாமல் இருக்குது. ஆனால் அதனுடைய திசை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு தந்தப்பல முதல்ல நார்த் நோக்கி இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி திசைவேகத்தினுடைய திசை மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிடணும். உங்களுக்கு இதை புரிய தெரியல அப்படின்னா ஒன் வேர்டு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னு சொல்லித்தரேன், எதை மெமரி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். சீரான வட்ட இயக்கம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஒரு சீரான வட்ட இயக்கத்தில் பொருள் சுழலும் பொழுது அந்த திசைவேகத்தின் எண் மதிப்பு என்னன்னு கேட்பாங்க. எண் மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறிலி. அப்போ இது ஒரு ஒன் வேர்டு. அடுத்து ரெண்டாவது எப்படி படிக்கணும் அப்படின்னா திசைவேகத்தின் திசை மாறிக்கொண்டே இருக்கும், எண் மதிப்பு கான்ஸ்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் திசை மாறிக்கொண்டே இருக்கும். அந்த திசை அந்த திசைவேகம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுகோட்டின் வழியே நேர்கோட்டில் இயங்கும். ஆங்கிலத்தை தொடுகோடு அப்படின்னு டேன்ஜென்ட்ல இயங்கும். ஸோ இதையும் ஒன் வேர்டா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்குச்சுன்னா அந்த பொருளின் திசைவேகம் எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்பாங்க. பொருளின் ஆர என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
ஆரவாக்கில் செயல்படுகிறதா அப்படின்னு கேட்பாங்க. ஆரவாக்கில் அப்படின்னா இதுதான் ஆரவாக்கில், இந்த டைரக்ஷன் தான் ஆரவாக்கில். உள்நோக்கி அப்படி செயல்படுதா, அல்லது வெளிநோக்கி செயல்படுதா, அல்லது தொடுகோட்டின் வழியே செயல்படுதா அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. அப்போ சீரான வட்ட இயக்கத்தில் பொருள் இயங்குச்சு அப்படின்னா அதன் திசைவேகம் தொடுகோட்டின் வழியே செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் போடணும். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மைய நோக்கு முடுக்கம், மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போ அதுவும் பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொழுது திசைவேகம் வந்து தொடுகோட்டில் இயங்குது, மைய நோக்கு முடுக்கம் வந்து ஆரவாக்கில் உள்நோக்கி இயங்கும், மைய விலக்கு விசை வந்து ஆரவாக்கில் வெளிநோக்கி இயங்கும், இப்படின்னு ஒரு ஒன் வேர்டு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல இதை இதுலேயே மெமரி பண்ணிக்கங்க அப்படின்றேன். திசைவேகம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுகோட்டின் வழியே நேர்கோட்டில் இயங்கும், அவ்வளோதான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைய நோக்கு முடுக்கம் மற்றும் மைய நோக்கு விசை அப்படின்னு பார்க்க போறோம். மைய விலக்கு விசை, அப்புறம் மைய விலக்கு முடுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே நண்பர்களே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைய நோக்கு முடுக்கம். மைய நோக்கு முடுக்கம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமான ஒரு ஒன் வேர்டு இந்த ஒன் வேர்டு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சீரான வட்ட இயக்கத்தில் திசைவேகம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம். எப்படி இயங்குச்சு? இதான் பொருளுடைய மையம் அப்படின்னா இது வந்து பொருள், இது வந்து பொருள். ஸோ அப்போ இந்த பொருள் வந்து வட்டப்பாதையில் இயங்குது. அப்போ அதோட திசைவேகம் எப்படி இயங்குச்சு அப்படின்னா அந்த வட்டத்தினுடைய தொடுகோட்டின் வழியே நேர்கோட்டில் இயங்குச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ பொருள் இங்கே இருக்கும் பொழுது இப்படி இயங்கும், அதே பொருள் இந்த இடத்துல வரும் பொழுது இந்த மாதிரி இயங்கும். ஸோ என்ன செஞ்சிருக்கோம், திசைவேகம் வந்து திசையை தான் மாற்றுது, ஆனால் எண் மதிப்பு மாறிலி அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இது மையம், இது பொருள். ஸோ திசைவேகம் வந்து திசையை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பொருள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடுக்கம் அடையுது. ஸோ அப்போ முடுக்கம் அடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முடுக்கம் எதை நோக்கி செயல்படுது அப்படின்னு பார்க்கணும். அந்த முடுக்கம் வந்து எதை நோக்கி செயல்படுது அப்படின்னா ஆரத்தின் வழியே உள்நோக்கி செயல்படும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மைய நோக்கு முடுக்கம் எங்கே செயல்படுகிறது அப்படின்னு தான் ஒன் வேர்டு, வேற எதையுமே கேட்க மாட்டாங்க. ஒரு பொருள் வட்டத்தில் இயங்கும் பொழுது, சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொழுது மைய நோக்கு முடுக்கம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிம்பாங்க. மைய நோக்கு முடுக்கம் எங்க செயல்படுது அப்படின்னா இதுதான் ஆரம். ஓகேவா? இதுதான் ஆரம். ஆரத்தின் வழியே உள்நோக்கி செயல்படுகிறது, உள்நோக்கி செயல்படுகிறது. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரத்தின் வழியே உள்நோக்கி செயல்படுகிறது. ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொழுது திசைவேகம் எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா தொடுகோட்டின் வழியே நேர்கோட்டில் இயங்குகிறது. ஸோ அந்த ரெண்டுக்கும் ஒன் வேர்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ மைய விலக்கு விசை எப்படி செயல்படும்? மைய விலக்கு விசை வந்து ஆரத்தின் வழியே வெளிநோக்கி செயல்படும், அவ்வளவுதான். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். மைய நோக்கு முடுக்கம் அப்படிங்கிறது ஆரத்தின் வழியே உள்நோக்கி செயல்படும், மைய விலக்கு முடுக்கம் அப்படிங்கிறது ஆரத்தின் வழியே வெளிநோக்கி செயல்படும். ஸோ இந்த ரெண்டையும் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த மைய நோக்கு முடுக்கத்தினுடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் இயங்கும் பொழுது அதன் திசைவேகம் மாறிலி அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ இந்த மைய நோக்கு முடுக்கத்தினுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா A is equal to V square by R. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. A is equal to V square by R. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் force is equal to M into A அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த F அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைய நோக்கு விசை, மைய நோக்கு விசை. அப்போ மைய நோக்கு விசைக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை ஆர். இந்த இடத்துல v அப்படிங்கிறது திசைவேகம், r அப்படிங்கிறது இந்த ரேடியஸ், இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க r. m அப்படிங்கிறது இந்த பொருளினுடைய நிறை. ஸோ அதையும் என்ன செஞ்சுக்க எழுதிக்கோங்க. m அப்படிங்கிறது பொருளின் நிறை, v அப்படிங்கிறது திசைவேகம், r அப்படிங்கிறது ஆரம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம இந்த மைய நோக்கு முடுக்கத்தில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் திசைவேகத்தோட திசை மாறிக்கிட்டே இருக்கு, எண் மதிப்பு மாறலின்னு பார்த்துட்டோம். ஆனால் அதோட திசைவேகம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பொருள் வந்து முடுக்கம் அடைகிறது. இது முதல் பாயிண்ட், இதை மெமரி பண்ணிக்கோங்க. பொருள் வந்து முடுக்கம் அடைகிறது. இந்த முடுக்கம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரத்தின் வழியே உள்நோக்கி செயல்படும். இதான் முக்கியம். ஒன் வேர்டில் இதான் கேட்பாங்க. மைய நோக்கு முடுக்கம் எவ்வாறு செயல்படுகிறது? ஆரத்தின் வழியே உள்நோக்கி செயல்படுகிறது.
அப்போ அந்த மைய நோக்கு முடுக்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூ தான் a is equal to v square by r. அப்போ இதை அடுத்து மெமரி பண்ணிக்கணும், v square by r. கொஞ்சம் ஃபார்முலாவாக வருதுன்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபார்முலா வந்திருக்கும், அவ்வளோதான். இந்த 5 ஃபார்முலா வந்து என்னென்ன டீம் பேஸில் கேட்குறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. இயக்கவியல் பொறுத்த அளவுக்கு ஃபார்முலாஸும் கேட்குறாங்க. ஸோ அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கட்டாயம் படிச்சு தான் ஆகணும். இந்த ஃபார்முலாஸ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி சின்ன வயசில் படித்த ஃபார்முலா தான். ஜஸ்ட் என்ன செஞ்சுக்க, மெமரி பண்ணிக்கோங்க, v square by r. அப்போ இது வந்து மைய நோக்கு முடுக்கம். நமக்கு மைய நோக்கு விசை அப்படின்னா என்ன கேட்பாங்க. அப்போ மைய நோக்கு விசை அப்படின்னா விசைக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், நிறை இன்று முடுக்கம். ஓகேவா, ரைட். அப்போ மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னா நிறை இன்று மைய நோக்கு முடுக்கம். ஓகேவா. அப்போ மைய நோக்கு விசை ஈக்குவல் டு m இன்று இந்த ஏக்கு பதிலாக இந்த v ஸ்கொயர் பை ஆரை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ அப்போ மைய நோக்கு விசைக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை ஆர் கேட்பாங்க, டீன் பிஸ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மைய நோக்கு முடுக்கம் அப்படின்னா வெறும் v ஸ்கொயர் பை ஆர், இதையும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைய நோக்கு முடுக்கம் எவ்வாறு செயல்படுகிறது, ஆரத்தின் வழியை உள்நோக்கி, இதுவும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒன் வேர்டை உங்களுக்கு கிளிக் பண்ண தெரியணும். வெறும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மெமரி மட்டும் பண்ணிடக்கூடாது. அந்த ஒன் வேர்டை கரெக்டாக 3க்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒன் வேர்டை கிளியராக தூக்கிடுவீங்க. திசைவேகம் எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிறது இனி உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு பொருள் வட்டத்தில் இயங்குது அப்படின்னா திசைவேகம் எப்படி செயல்படும், தொடுகோட்டின் வழி நேர்கோட்டில் இயங்கும் சொல்லிடுவீங்க. முடுக்கம் எப்படி செயல்படுது, முடுக்கம் வந்து ஆரத்தின் வழியை உள்நோக்கி செயல்படுது, ஆரத்தின் வழியை வெளிநோக்கி செயல்படுது. ஆரத்தின் வழியை உள்நோக்கி செயல்பட்டுச்சுன்னா அது பேர் மைய நோக்கு முடுக்கம். ஆரத்தின் வழியை வெளிநோக்கி செயல்பட்டால் அது பேர் மைய விலக்கு முடுக்கம். அவ்வளவுதான். அப்போ மைய நோக்கு முடுக்கத்திலிருந்து மைய நோக்கு விசைக்கான ஃபார்முலாவை என்ன செஞ்சிட்டோம், படிச்சுட்டோம். ஓகே. அப்போ இந்த மைய நோக்கு விசைக்கு எது எதுல எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்டு. ஸோ இந்த மூணுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்துட்டாலே அது ரொம்ப முக்கியமான ஒன்று வீடு. ஸோ அப்போ மைய நோக்கு விசை போன்று செயல்படக்கூடிய விசைக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை. ஸோ ஈர்ப்பு விசையும் மைய நோக்கு விசை மாதிரி தான் செயல்படும். உராய்வு விசை, அதுக்கப்புறம் காந்த விசையும் சேர்த்துக்கேன். காந்த விசையை நான் எழுத மறந்துட்டேன், காந்த விசை. ஸோ அந்த காந்த விசையும் என்ன செய்யும் அப்படின்னா மைய நோக்கு விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அதுக்கப்புறம் நிலை மின்னியல் விசை. நிலை மின்னியல் விசை அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ அப்போ என்ன செஞ்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மைய விலக்கு முடுக்கம் அப்படின்னா என்ன பார்ப்போம். ஓகே நண்பர்களே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு முடுக்கம் மற்றும் மைய விலக்கு விசை. ஆங்கிலத்தில் சென்ட்ரிஃபியூகல், சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு அர்த்தம், சென்ட்ரிஃபியூகல். போன தடவை மைய நோக்கு அப்படின்னு பார்த்தோம். மைய நோக்கு அப்படின்னா சென்ட்ரிபிட்டல். ஓகேவா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ அதே ஃபார்முலா தான். அதாவது மைய நோக்கு முடுக்கம் என்ன படிச்சோமோ அதே டெபினிஷன் தான். ஒரு பொருள் சீரான வட்ட இயக்கத்தில் சுழலும் பொழுது அதனுடைய எண் மதிப்பு, திசைவேகத்தின் எண் மதிப்பு மாறிலி அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் திசைவேகத்தின் திசை மாறுவதால் அப்பொருள் முடுக்கம் அடைகிறது அப்படின்னு மெமரி பண்ணிக்கணும். அப்பொருள் என்ன செய்யுது, முடுக்கம் அடைகிறது, மெமரி பண்ணிடுவீங்க. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த முடுக்கமானது ஆரத்தின் வழியே வெளிநோக்கி செயல்படும். இதுதான் முக்கியம். அப்போ இது பொருள், இதுதான் ஆரம் அப்படின்னா இது பொருள். இந்த பொருள் அப்படியே இந்த முடுக்கம் வந்து உள்நோக்கி செயல்பட்டுச்சுன்னா மைய நோக்கு முடுக்கம், வெளிநோக்கி செயல்பட்டுச்சு அப்படின்னா மைய விலக்கு முடுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைய நோக்கு முடுக்கத்திற்கு எதிராக செயல்படும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. எப்போதுமே மைய விலக்கு முடுக்கம் எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய நோக்கு முடுக்கத்திற்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அப்போ மைய நோக்கு முடுக்கத்திற்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a is equal to v square by r. அப்போ மைய விலக்கு முடுக்கத்திற்கும் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே a தான், a is equal to v square by r. ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான், ரைட்டா. அதுமாதிரி மைய நோக்கு விசைக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா f is equal to mv square by r. அதே மாதிரி மைய விலக்கு விசைக்கும் அதே ஃபார்முலா தான், mv ஸ்கொயர் பை ஆர். ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான். ஸோ அப்போ மைய நோக்கு முடுக்கம், மைய விலக்கு முடுக்கம், அதே மாதிரி மைய நோக்கு விசை, மைய விலக்கு விசை, ரெண்டுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. ஆனால் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைய நோக்கு முடுக்கமும் மைய விலக்கு முடுக்கமும் எப்படி செயல்படும் அப்படின்னா எதிரெதிர் திசையில். அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ மைய நோக்கு விசையும் மைய விலக்கு விசையும் எதிரெதிரில் செயல்படும்.
அதே மாதிரி மைய நோக்கு முடுக்கமும் மைய விலக்கு முடுக்கமும் எதிர் எதிர் திசையில் செயல்படும். எதிர் எதிர் திசையில் செயல்படும். ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நாம கிட்டத்தட்டன்னு சொல்றதை விட 99% இயக்கவியல் முடிச்சிட்டோம். 9th சயின்ஸ் முடிக்க போறோம். ஸோ 9th சயின்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இயக்கவியல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் மீதி என்னது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல், வேலை, ஆற்றல் மற்றும் திறன், இந்த ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. இந்த கான்செப்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயம் ஒரு மார்க் நமக்கு ஸ்வேர் கேரண்டியா நம்ம செஞ்சிடலாம், எடுத்துடலாம். இதுல இருந்து தான் கேட்பாங்க, இதை தாண்டி கேட்க வாய்ப்பே இல்லை. நம்ம ஸ்கூல் புக்கு தாண்டி அந்த அளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்கு கண்டென்ட் எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக நடத்திட்டோம். ஓகே, இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா வெறும் 2% வேலை, திறன், ஆற்றல், அது மட்டும் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. மீதி எல்லாமே முடிச்சிட்டோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் இருக்குது. அது நம்ம அடுத்த வீடியோஸ்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம 9th சயின்ஸை முடிச்சிடலாம். அப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மைய நோக்கு முடுக்கமும் மைய விலக்கு முடுக்கம் எதிரெதிர் திசையில் செயல்படும். அதே மாதிரி மைய நோக்கு விசையும் மைய விலக்கு விசையும் எதிரெதிர் திசையில் செயல்படும். ரெண்டுமே ஒன்று தான். ஃபார்முலா எல்லாமே செஞ்சுருவீங்க, படிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்வேடு அடிக்கடி கேட்டிருக்காங்க. மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மரணக்கிணறு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கூண்டு இருக்கும், பைக் இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே வருவாங்க, சோத்துல என்ன செய்வாங்க, சுற்றி வருவாங்க, கீழவே விழ மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணக்கிணறு இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு விசை தான் காரணம். பொருள் வட்ட இயக்கத்தை செயல்படுது. ஸோ இந்த மைய விலக்கு விசை செயல்படுறதுனால தான் பொருள் என்ன ஆகுது, கீழ் நோக்கி விழாமல் இருக்குது. அதுக்கப்புறம் துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள உலர்த்தின்னு என்ன அர்த்தம், ட்ரையர். வாஷிங் மிஷினில் ட்ரையர் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரையர் என்ன செய்யும் அப்படின்னா இந்த மாதிரி சுத்தம். ட்ரையர் இந்த மாதிரி சுத்தம், இதில் துணி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைய விலக்கு விசையும் காரணமாக அந்த தண்ணி ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா வெளியே தெரியும். ஸோ தண்ணி வெளியே போகிறதுனால நமக்கு துணி என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக என்ன ஆயிரும், ட்ரை ஆயிரும். ஸோ அப்போ துணி உலர்த்தில என்ன தத்துவம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு விசை. அதே மாதிரி குடையராட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும், இங்கே சென்டரில் கூட இருக்கும், இங்கே ஒரு இது வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இப்படி சுத்தம். ஸோ இப்போ இந்த குடையராட்டனத்தில் இருந்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த குடையராட்டினம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் விரியும். வேகமாக சுற்றும் போது மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது டக்குன்னு இந்த மாதிரி கீழ் நோக்கி இங்கே வந்துடும். அப்போ இந்த குடையராட்டனம் எதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விலக்கு விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா மோரிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, வெண்ணெய் எடுக்கிறதும் ஒரு மைய விலக்கு விசைக்கு எடுத்துக்காட்டு தான். டிஎன்பிஎஸ்ல கேட்டுக்கிறாங்க. வெண்ணெய் கடைவாங்க, இந்த மோர் சட்டி இருக்கும், இதில் இந்த மாதிரி மத்தாப்பு வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா சுற்றுவாங்க. ஸோ அப்போ சுற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மோரில் உள்ள வெண்ணெய் எல்லாமே என்ன ஆகும், தெரிச்சு வெளியே வந்துடுது, மோர் மட்டும் இருக்கும். ஸோ அப்போ மோர்ல இருந்து நம்ம வெண்ணெய் எடுக்கும் ஒரு நிகழ்வு மைய விலக்கு விசைக்கு காரணமாக தான் மோர்லேருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கிது. ஸோ அப்போ மைய விலக்கு விசையின் பயன்பாடுகள் என்னன்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 9th சயின்ஸ் என்ன செஞ்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நண்பர்களே, எக்காரணம் கொண்டும் தளராதீர்கள். நம்ம பயணம் மெதுவாக சென்றாலும் சரியாக முடிப்போம், அவ்வளோதான். இதான் கான்செப்ட். மெதுவாக போகிறோமே நினைக்காதீங்க, மெதுவாக போவோம், சரியாக போவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வீடியோஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சரி, முதல்ல வீடியோ, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் ரீடிங், அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ஆன்சருக்கான வீடியோ போடுவேன். அது இந்த 4ஐயும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களால் கட்டாயம் சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிடுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.